நம்ம சாதி உட்கார்ந்த நாற்காலில அவன் எப்படி உட்காரலாம்? இதை சொல்லக்கூடிய அரசியல் அறியாமையில் உழலக்கூடியவர்கள் தான் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு மூடன் மேல் பாதியிலும் போய் பேசியிருக்கிறான். சட்டம் படித்தவனுக்கு தெரிய வேண்டாமா? அறிவிருக்க வேண்டாமா? சொந்த மக்களை இப்படி தவறாக வழிநடத்தலாமா? அட மூடர்களே, சொந்த சாதி மக்களையே நீங்கள் கேடாக தவறாக வழிநடத்துகிறீர்களே. படிக்காதவன் சொல்லி இருந்தா பரவாயில்ல, சட்டம் படிச்சவன் போய் சொல்றான் சுப்ரீம் கோர்ட் போனாலும் விடமாட்டோம், புடுங்கிடுவாங்க. அறிவிகட்ட முண்டங்களே, எப்படி இந்த மக்களை நீங்கள் பலிகடாவாக்குகிறீர்கள்? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! ஒண்ணு உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம், இல்லனா அந்த மக்களை நீ ஏய்க்கிறன்னு அர்த்தம், ஏமாத்துறன்னு அர்த்தம். அரசமைப்பு சட்டம் தீண்டாமையை குற்றம் என்று சொல்லுகிறது. இந்த அறநிலையத்துறை சட்டம் எல்லோரும் வழிபாடு செய்வதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது. நீ சமத்துவம் பேச வேண்டாம், சமூக நீதி பேச வேண்டாம், அதெல்லாம் உன் மண்டையில ஏறாது. உன் சாதி புத்தி, உனக்கு கொள்கையே ஏறாது, கோட்பாடு ஏறாது, ஒரு ஏறாது. அட்லீஸ்ட் சட்டம் படிச்சிருக்கீங்க, சட்டத்தையாவது பேசணும்ல நீ.